Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷேர் அண்ட் சிம்பிள் ஸ்பேஸ். இன்னைக்கு ஸ்பைஸ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் என்னோடய கிச்சனில் ஸ்பைஸ் கேபினெட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கூடவே சின்ன கிச்சன் ஸ்பேஸில் ஸ்பைசஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷனலாக ஸ்டோர் பண்ணலான்னு சில மெத்தட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுதான் என்னோடய ஸ்பைஸ் கேபினெட். என்னோடய ஸ்பைஸ் கேபினெட் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்மளோட ஸ்டவ்வுக்கு கொஞ்சம் பக்கத்தில் நம்மளோட ஸ்பைஸ் கேபினெட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு டிப். இப்போ நான் என்னோடய ஸ்பைஸ் கேபினெட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். மேலே உள்ள ஷெல்ஃபில் நம்ம சமையலுக்கு ரொம்ப முக்கியமான 3 பொருள் உப்பு, புளி, மிளகாய், இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் கல் உப்பு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸோட லிட்டிலே இது மாதிரி ஸ்பூன் அட்டாச்சாக வரும். அப்போ நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் கல் உப்பு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கீழே தூள் உப்பு இருக்குது. நான் கிச்சன் கவுண்டர்லேயும் உப்பு தனியாக வச்சுருப்பேன். ஸோ தேவைப்படுறப்ப இதிலேருந்து ரீஃபில் பண்ணிப்பேன். அடுத்த 2 கண்டெய்னர்லேயும் புளியும் மிளகாவும் இருக்குது. அடுத்து இந்த பேஸ்கெட்டில் எல்லா கரம் மசாலாவும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த முதல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மில்க் பவுடர் கண்டெய்னர். என் பசங்க சின்னதாக இருந்தப்போ வாங்கினது. இப்போ இதை நான் கரம் மசாலா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். 3 பாக்ஸ் இருக்குது. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ம் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு எது வேணுமோ அந்த பாக்ஸை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ மில்க் பவுடர் டிஸ்பென்சரை இது மாதிரி கரம் மசாலா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த பாக்ஸில் ஆப்ப சோடா இருக்குது. அடுத்த ஒரு பாக்ஸில் அடுத்த கரம் மசாலாஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அன்னாசி பூ, மராத்தி மொக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன். இது பேக்கிங் பவுடர். அப்புறமா கேசரி செய்யும்போது யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ கரம் மசாலா இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு பேஸ்கெட் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். தனித்தனி பாக்ஸாக நம்ம மேலே வைக்கும்போது நமக்கு எடுத்து ஆக்சஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சிட்டோம்னா மொத்தமாக அந்த பேஸ்கெட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே மேலே வச்சிடலாம். அடுத்து கீழே உள்ள ஷெல்ஃபை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் கார்ட்போர்ட் பாக்ஸில் wrapping பேப்பர் கவர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எல்லா கண்டெய்னரையும் ஒரே மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி உள்ள கண்டெய்னரை எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த கிளாஸ் ஜார் அதே கார்ட்போர்ட் பாக்ஸை நான் 2 கார்ட்போர்ட் பாக்ஸையும் செலோடேப் போட்டு ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு wrapping பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது மாதிரி தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த கபோர்டில் வச்சிடலாம். இப்போ நமக்கு பின்னாடி உள்ள கண்டெய்னரையும் எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி உள்ள பாக்ஸ் எடுக்கும்போது முன்னாடி உள்ளது எதுவுமே கீழே விழாது, ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பின்னாடி எல்லாமே நான் ஹோல் ஸ்பைசஸ் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகுன்னு எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் பேக்கில் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கிரவுண்டட் ஸ்பைசஸ் வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், வத்தல் தூள், தனியா, சாம்பார் பொடி, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். அப்புறமா பெருங்காயத்தூளும் இதில் வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக என்னோடய ஸ்பைஸ் கேபினெட்டே இவ்வளோண்டு ஸ்பேஸ் தான். இந்த சின்ன ஸ்பேஸில் நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஹோல் ஸ்பைசஸ், கிரவுண்டட் ஸ்பைசஸ், அப்புறமா கரம் மசாலா, உப்பு, புளி, மிளகாய் இது எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து சில அல்டர்னேட் மெத்தட் பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரி மசாலா டப்பா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு வத்தல் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே மசாலா டப்பா யூஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க. நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணும்போது சிந்திரும். அதனால் மசாலா டப்பாவில் எப்போவுமே ஆஃப் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெர்டிக்கல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு ஷெல்ஃப் டிவைடர் வச்சுருக்கேன். இது DIY ஆர்கனைசர் தான். இது எப்படி பண்ணுங்கிற லிங்க் இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன். கூடவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கீழே நம்ம மசாலா டப்பா வச்சுட்டு அந்த மசாலா டப்பாவில் எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். மேலே எல்லாமே இது மாதிரி கிளாஸ் ஜாரில் நம்ம கிரவுண்டட் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சிடலாம். எப்போவுமே நம்ம கிளாஸ் ஜாரில் ஸ்பைசஸை போட்டு வச்சோம் அப்படின்னா ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இல்லைனா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரும் யூஸ் பண்ணலாம் ஸ்டோரேஜ்க்கு. உங்களுக்கு கிச்சன் கேபினெட்டில் ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ண இடம் இல்லை அப்படின்னா கிச்சன் ட்ராவர் வந்து நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கட்லரி ட்ரேயில் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கட்லரி ட்ரே இருந்துச்சுன்னா அதை ஸ்பைஸ் ஆர்கனைசிங் ட்ரேவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஹோல் ஸ்பைசஸ், கிரவுண்டட் ஸ்பைசஸ், அப்புறம் கரம் மசாலா, வத்தல், புளி எல்லாமே மொத்தமாக இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லிட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த கண்டெய்னரை நேராக வச்சாலும் உள்ளே என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸ்டவ் பக்கத்தில் இந்த ட்ராயர் இருக்கிறதுனால ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அக்ரிலிக் கண்டெய்னர் எல்லாத்துலேயுமே கரம் மசாலா போட்டு வச்சுருக்கேன். அந்த 2 பிளாஸ்டிக் பாக்ஸில் மிளகாவும் புளியும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஸ்பைசஸுமே நம்மளால் ஒரு கட்லரி ட்ரேயில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாதிரியும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிச்சனில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ரொட்டேட்டிங் ஸ்பைஸ் ரேக் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இதில் வந்து 4 காலம் இருக்குது. ஒவ்வொரு காலம்லேயும் நமக்கு 3 பாக்ஸ் வந்து வருது. ஸோ நமக்கு கொஞ்சம் இடத்துல இதில் வந்து 12 ஸ்பைசஸ் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொட்டேட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கண்டெய்னரை ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரியும் ஹோல் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஹோல் ஸ்பைசஸ்க்கெல்லாம் விழுற மாதிரி பெரிய ஹோலும் கொடுத்துருக்காங்க. லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரொட்டேட்டிங் ஸ்பைஸ் ரேக் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இது வந்து நம்ம கிச்சன் கேபினெட்டில் மட்டும் இல்லை, கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது ஸ்டவ் பக்கத்தில் வந்து எப்போவுமே ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா ஹீட் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸை வந்து பாதிச்சிரும். அதனால் எப்போவுமே ஸ்டவ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து உங்களோட ஸ்பைஸ் ரேக்கை கவுண்டர் டாப்பில் வைக்கிறதா இருந்தால் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த ஸ்பைஸ் ஸ்டோரேஜ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் அண்ட் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you so much for watching. I will see you in my next video. Bye bye.